ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் குருமா தாங்க. கத்திரிக்காய் மீன் மயக்கம் வச்சு ஒரு குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சப்பாத்திக்கு தான். எப்படி வாரத்தில் ஒரு தாட்டி சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்கடிக்கு நான் செஞ்சுக்குவேன். எனக்கு சப்பாத்தி, ரொட்டி இதெல்லாம் பிடிக்குங்க, சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம போகிறோம் எல்லாம் சாப்பிட்ட காலம், எல்லாம் வாய்க்கு உணவையாக சாப்பிட்டு எல்லாம் இப்போ எதுவும் நல்லா ஆரோக்கியமாக கடவுள் வச்சுருக்கிறாரா, அது வரைக்கும் சந்தோஷப்படணும், நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. கையில் கொஞ்சம் டிக்கஷன் சூடு பண்ணுங்க, பண்ணிவிட்டு நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே சட்டி சுட்டதடான்ற மாதிரி ஆல்ரெடியாக ஆயில் கயிறு இன்றைக்கி இன்னும் மாற்றலைங்க. ஐயன் கோயில் வாங்கிட்டு வந்தது அப்படியே நான் மாற்றாமல் இருக்கேன். பசங்களுக்கும் கொடுக்காம பார்க்கலாம். சட்டி சூடாக இருக்கு. ஆல்ரெடியாக ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நான் தான் இருந்துட்டு சரி டிக்கெட் சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வாங்க வாங்க வாங்க, நாட்டு மக்கள் பாவம், நாட்டு மக்கள் பாவம் வந்தாங்க. அப்படி என்ன சொல்கிறதுன்னே ஒன்றும் புரியலைங்க. அது இது வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த தம்பி கடவுள் தப்பு கொஞ்சம் சோம்பு, எந்த அளவுக்கு மக்கள் அவங்க அவ்வளோ ஒரு எண்ணங்கள் தூய்மை இருக்குது. ஏற்கனவே இருந்த அரசியலில் இருந்தவங்க 2 பேருக்குமே அவ்வளோ அவ்வளோ நல்ல எண்ணங்கள். எப்படி பழி வாங்குறாங்க பாருங்களேன். ஒரு எம்எல்ஏவும் எல்லாருமே அவங்க கைக்குள்ளே வச்சுட்டு, ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போ சீட்டு ஒவ்வொரு கட்சியிலையும் ஏடிஎம்கேலாகட்டும் மக்கள் பணத்துக்கோசரம் தானே கோடிக்கணக்கில் வாங்கிட்டு தானே அவங்கக்கிட்ட போயிட்டு சேர்ந்தாங்க. அதனால இப்போ ராஜீவ்காந்தி சேர்ந்ததுனால இப்போ 20 வருஷம் 25 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் ராஜீவ்காந்தி பிடிச்சி தொங்கிட்டு இருந்தார்ல டிஎம்கே. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கம்முன்னு தானே இருந்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஃப்ரீயாக கொடுத்தா எது வேணாலையும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நன்றி கெட்ட ஜென்மங்க நீங்கள் பணம் கொடுத்தீங்க, உங்களுக்கு தேவை கூட்டணி சேர்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கு தேவை பணம் கொடுத்தீங்க, வந்துட்டுங்க. இப்போ யாருக்கு நாங்கள் கொஞ்சம் நம்மளும் திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களுக்கு தமிழ்நாடை நம்பி போட்டு அவனை ஜெயிக்க வச்ச மக்கள் இன்றைக்கி அவங்க எல்லாருமே கூட்டணியில் கூட அவ்வளோ அதாவது மார்க் எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஓட்டுக்கோசரம் மார்க்குன்றாங்க. அந்த அளவுக்கு அந்த தம்பி விஜய் முன்னேற்றத்தில் ஒரு முன்னணியில் நின்றுட்டார். அதுக்கு வயிறு எரிஞ்சு மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள், அவரே எத்தனை வருஷம் ஏடிஎம்கேவையே கொள்ளடிக்கிறவங்களே பிடிச்சிட்டு இவங்க தொங்கிட்டு இருக்க முடியும்? ஒரு பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே, நம்ம வீட்டு பையன் தானே, தெரிஞ்சும் பேசலாம். எல்லாருமே தான் அரசியலில் பேசணும், கழுவி எல்லாரை பற்றி ரொம்ப நம்ம யோகியம்னு சொல்லிட்டு பேசிக்கிறப்ப அப்போ தாங்க நமக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் அப்போ தான் கண்ணுக்கும் தெரியுது. அதுக்கு முந்தையெல்லாம் யாருக்கும் கண்ணுக்கு தெரிறதில்ல. ஒரு குடும்பத்தை எப்படி நார வைக்கணும், அவங்க நார வச்சா எல்லாருக்கும் தெரியும்.
பாருங்களேன், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுங்க, சோம்பு போட்டுங்க. ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க எல்லாத்துலேயும். யாராவது இன்றைக்கி பேசுகிற பொம்பளையாகட்டும் பேசுகிறவனாகட்டும் கண்ணை எடுத்து பார்க்கல, இப்படியே தான் இருக்கேன், யாரும் காலை வாரி விடலன்னு நான் இப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லுங்கள். தமிழ்நாட்டாக இருக்கட்டும், எந்த நாட்டாக இருக்கட்டும், எல்லாரோட குடும்ப பிரச்சனை, வரலாறு பிரச்சனை நாய் பொழுப்பு தான். அது கடவுள் சொல்கிறது, விதிக்கப்பட்ட விதியை யாராலையும் மாற்ற முடியும். உன்னாலையும் மாற்ற முடியாது, மற்றவங்களாலையும் மாற்ற முடியாது. நீ என்ன கேட்டு வந்திருக்கிறியோ அதை தான் நான் கொடுத்துருக்குறேன். அதை நீ அனுபவிச்சு தீரணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாங்க அதை அனுபவிக்கணும். இந்த வயசில் அதாவது ஏன் விஜய் 50 வயசுக்கு அரசியல் வரணும்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருக்கிறது என் தம்பி குதிச்சு இன்னைக்கு வந்துட்டார். அவர் ஏங்க சின்னதுலேருந்து கலைஞர் கதவசனம் எழுதினார், எல்லாருக்கும் அவங்க அப்பாவும் கூட இருந்தார் அரசியலில். டிஆர் ராஜேந்திரன் எல்லாம் ஏகப்பட்ட பேர், விஜயகாந்த் சார்லேருந்து எல்லாமே. ஆனால் விஜயகாந்த் அப்படி தான் லோ 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 லோன்னு எல்லாருக்கிட்டையும் தெருவாக இப்போ சீமானு கத்துற மாதிரி அப்போ கத்தணும், அப்படி கற்றுட்டு இருந்தார். அதாவது யாரையும் குடும்பத்தில் எத்தனை பொண்டாட்டி எத்தனை வரலாறுன்னெல்லாம் அவர் என்றைக்குமே சொன்னதில்லை. நீ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன், அரசியலில் நீ என்ன ஏமாத்துற, அரசியலிருந்து சம்பாதிக்கிற மக்கள் மேலே வாங்குற கடனை தான், நம்ம தமிழ்நாட்டு மேலே வாங்குற கடனை இந்த இந்தியா மேலே எவ்வளோ கடன் வாங்குறீங்க, அதுக்கு என்ன கணக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் நாய்ப்போட பாவங்க கத்தினார். எந்த மக்களும் கேட்கல. அவர் சினிமாவில் சம்பாதிச்சு வச்ச சொத்து கூட அவ்வளோ மக்களுக்கு கொடுத்து கடைசி வரைக்கும் ஒரு ஞானியாகவே போயிட்டார். அதே மாதிரி தானே விஜய் கத்திட்டுருக்கிறாரு. ஏன் இப்போ எல்லோரும் நீங்கள் எல்லாம் கூட்டு கல்வாணிகளும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டீங்களே, பாவம் இந்த குழந்தைய ரொம்ப சித்திரவதைப்படுத்துறீங்க. எல்லா இடத்துலையும் மேல் இடத்துலேருந்து கீழ் இடத்துலேருந்து அந்த அதிகாரமே இல்லைன்னா கூட, அந்த ரூல்ஸே இல்லைன்னா கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு அவனை எப்படியெல்லாம் பழி வாங்குறீங்க எல்லாருமே. இதுக்கு பேர் தாங்க முதுகில் குத்துறது. இந்த சிரிச்சு கை கொடுத்து வாழ்த்துறவங்க பண்ணுறவங்க எல்லாருமே வாடா அவனுக்கு வச்சுருக்கிறேன் நான் பெருசா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ கவர்னர் மாளிகையில் பண்ணாங்க இல்லையா, அவர் பேருன்னு தெரியல, அவர் சிரிப்பை பாருங்கள் எப்படி பண்ணார். யாருக்குமே அந்த மாதிரி இந்தாட்ட மோடி பேசுகிறாரு. மோடி தமிழ்நாட்டில் உட்காந்து எத்தனை பேருங்க கொண்டாடி போகிறாங்க, ஒன்றும் இல்லை. அவர் போடுற திட்டங்கள் எல்லாமே எப்படி வந்தது, புதுசாக ஒரு திட்டங்கள் போட்டு அவருக்கு தகுந்த மாதிரி அதை பிடிச்சிட்டு ஆடி இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு அந்த பையனை பாவங்க சித்திரவதை. ஆனால் கடவுள் அவருக்கு பாடங்கள், அதாவது உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க அது கொஞ்சம் தெரிஞ்சுக்காமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் உச்சநிலை இல்லை, இன்னும் கடவுளோட அனுகிரகத்தோட சக்தியோட இன்னும் பெரிய நிலைக்கு போகிறதுக்கு அவருக்கு 100% சக்தி கொடுப்பார் கண்டிப்பாக கடவுள். அதனால் இந்த பிரபஞ்சம் மூலிமா அவருக்கு என்ன நல்லதெல்லாம் கிடைக்குமோ அத்தனை சக்தி கிடைக்குங்க விஜய்க்கு. சும்மா சொல்லிட்டு சும்மா பேசிட்டு அவன் அதை கொடுக்க மாட்டேன் இவன் இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனா சும்மாங்க பார்த்துவாங்க. மஞ்சத்தூள் போட்டும்ப, கொஞ்சோண்டு கறி மசாலா தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி, ஒரு 3/4 ஸ்பூனு சாம்பார் பொடி. இவ்வளோ நேரம் மற்ற மக்கள், மற்ற டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் வேறு எந்த கட்சியிலே ஆகட்டுங்க, சும்மா எங்கள் ஆட்சியில் எங்கள் தலைவரை உட்காந்து வைக்கல, எங்கள் ஐயனை உட்காந்து வைக்கல, எங்கள் அப்பனை உட்காந்து வைக்கல, என் தம்பியை உட்காந்து வைக்கல அப்படின்னு மக்கள் வீட்டு சண்டை மாதிரி அண்டா குண்டாவெல்லாம் உடைச்சிருப்பாங்க. போக்குவரத்து பஸ்ஸே நிறுத்திருப்பான். அத்தனை அளவுக்கு உயிர் பலி எத்தனை பண்ணியிருப்பாங்களோ. சும்மாவே விஜய் எத்தனை உயிரை பலி கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க.
இன்னுமே வந்து தொண்டர்கள் சேர்த்து தான் இருக்காங்க. நம்ம தொண்டர்கள் ரொம்ப விஜயோட கூட பிறக்காத உடன்பிறப்புகள் எத்தனையோ பேர் சொல்லண்ணா சொல்லண்ணா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா என்ன வேணாலும் செய்யலான்றாங்க. ஆனால் அத்தனைக்கும் தலை குமிஞ்சு பொறுமையாக போகிறத வந்து அவர் கடவுள்கிட்ட பிரார்த்தனையோட போயிட்டு இருக்காரு. இன்னும் நான் என்ன கற்றுக்கணும், பாடம் கற்றுக்கணும், அப்பா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த வலிமையோடு போயிட்டு இருக்கிறாரு. மக்கள் சக்தியும் இன்னும் எந்த அளவுக்கு, மகேசன் சக்தி எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அது வேறு மாதிரியே நினச்சிக்கலாம். அதாவது ஒரு மனுஷன் காரில் சோர்ந்து உட்காந்தாலும் சரி, அவனுக்கு தலை வலிக்கிறதுல அவனுக்கு மண்டை வலிக்கிறதுல நீ நல்லா நிமிந்து நடங்கடா பார்க்கலாம். இல்லை இப்போ நடக்கிறீங்கல்ல, நிமிந்து நடந்து பார்க்கலாம். சும்மா இந்த எலெக்ஷன் முன்னாடி வாக்கிங் போகிற மாதிரி அப்படியே நிமிந்துட்டு ஓடுற மாதிரி குதிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறீங்களா, நிமிந்துட்டு நடந்துட்டு பார்க்கலாம். இவ்வளோ 4 பேர் கை பிடிச்சி தூக்கிட்டு போகிற மாதிரி நடக்கிறீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது மற்றவங்க உங்களை யாராவது ஏதாவது சொல்கிறாங்க. மொத்தம் காரில் உட்காந்து அவன் அப்படியே இது பண்ணிட்டான், சொந்த நூலாக போயிட்டான். வச்சு செய்வாங்க, கம்மனு இருந்ததுங்க. அதுதான் அந்த அளவுக்கு ஒரு இதில் போயிட்டு இருக்க. அப்படியே எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துட்டு இதை யார் என்ன ஏதுன்னு குறைச்சில்ல. அதாவது அரசியலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான் விஜய் வந்து கேள்வி கேட்கிறப்படி. இவ்வளோதான் இந்த பக்கம் யாராருக்கு என்ன குத்தி விடணும், என்ன பண்ணணும், எப்படி வந்து இல்லாத பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லாம் எடுத்து காட்டணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீன் மேக்கப் வந்து தக்காளியும் போட்டுங்க. அதுக்கு மீன் மேக் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வந்து இந்த தொக்கு நம்ம சரி சப்பாத்தி சாப்பிடும்போது அது சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் நல்லா தெரியும். நம்ம குழந்தைக்கு ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு இதோட அரைச்சிட்டு சாப்பிட முடியாது. அது அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட வந்து லைட்டாக தயிர் இருந்து தயிர் பச்சி பக்கம் போட்டு தொட்டுட்டு 2 சப்பாத்தின்றது 4 சப்பாத்தி இல்லாத அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். தேவை இருக்கிற அளவுக்கு சேர்த்துட்டு உண்மையிலேங்க இதெல்லாம் ரொம்ப, அதாவது வந்து எந்த அளவுக்கு மன உளைச்சல் நமக்கு வந்து உண்மையிலேயே நம்ம குடும்பத்தில் நம்ம பசங்களுக்கு ஏதாவது தோல்வி அடித்தாருன்னா, நம்ம பசங்க என்னோடய பசங்க மாதிரி தான் நினச்சிட்டு, அண்ணன் பையன் மாதிரி நினச்சிட்டு நம்ம பேசுகிறோம்ப, தம்பி மாதிரி நினச்சிட்டு பேசுகிறாங்க, மகனாக நினச்சிட்டு பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நொடிஞ்சு நூலாக போய்ட்டுக்கிறேன். எடுத்து கஞ்சி தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு போகிற தயிர் சாப்பிட்டு 4:30 மணிக்கு கரைச்சி கொடுக்குறேன். கடையில் உட்காரவே முடியலைங்க. அப்படியே போயிட்டு எந்த வேலையும் செய்ய முடியல. கடையை கூட ஊட்டி விட்டு அப்படியே பையனுக்கு நேற்று வியாழக்கிழமை எப்போவுமே வந்து பூ வச்சு தீபம் போடாமல் இருக்க மாட்டேன். எவ்வளோ அது வந்து உடம்புலி வந்தாலையும் கஷ்டம் வந்தாலையும். ஆனால் நேற்று ரொம்ப நொடிஞ்சு போயிட்டு அப்படியே உக்காந்துட்டு கடையை மட்டும் கூட்டி விட்டு சாமிக்கு ஐயனுக்கு விளக்கு போடல, எதுவுமே பண்ணல, அப்படியே நொந்து உட்காந்துட்டேன். 4:30 மணிக்கு நம்ம உடம்பு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு கஞ்சி கரைச்சி தயிர்க்க 4:30 மணிக்கு வாங்க குடிச்சுங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நேற்று வந்து அவ்வளோ ஒரு வலியோடு உட்காந்துட்டு இருந்து. நம்ம குடும்பத்தில் நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டு நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க இதெல்லாம் உட்காந்து ரொம்ப வேதனையாக இருந்துச்சுங்க. நம்ம இஞ்சி பூண்டு
இதெல்லாம் மிக்ஸி போட்டு ஒரு குறப்பாக ஒரு ஓட்டு ஊற்றிக்கிறோம்ப. அது வந்து இப்போ ஊற்றிடலாங்க. நான் அந்த காயோட பிடிச்சி வைக்கணும். இது அப்படியே நம்ம தொக்கு மாதிரி தான் கிடைக்கும். காய் வேகணும் இல்லைங்களா? இப்போ உப்பு போட்டு நல்லா இது அப்படியே நம்ம தொக்கு மாதிரி நல்லா கடையிற மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு மீன் மேக் போட்டுருக்குறேங்க அப்படின்னு நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க அதை போய்விட்டோம். பீட்ரூட்டு கொஞ்சம் தொட்டுக்கறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைந்து 1 மணி நேரம் ஆகுது. மூடி வச்சுருக்கேன். தண்ணி போட்டு வச்சுட்டு அதில் விட்டு காய பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்காங்க. இப்படி கரண்டுகளே இது பண்ணி விட்டா போதும். இந்த மாதிரி செஞ்சு அதாவது தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சிங்களான்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலைங்க. எல்லாமே இந்த தக்காளி, கத்திரிக்காய், மீன்மேக்கு வந்து மையாது அப்படியே இருக்கும். நமக்கு நான்வெஜ் இது துண்டு மாதிரி சும்மா நம்ம சாப்பிடும் போது கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் தயிர் பச்சடி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நான் தயிர் பச்சடி அதை தம்பி எழுந்திரிச்சா வாங்கி சொல்லுவேன். அதனால் நல்லா செஞ்சால் தயிர் பச்சடி தான். தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் தண்ணியை நமக்கு தேவை இருந்தால் ஒரு 2 முந்திரி பொட்டுக்கல்ல கூட போட்டு குறப்பாக இதில் அரைச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவைப்படுறதா இருந்தால் ஒரு 5-4 முந்திரி போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூனு அளவுக்கு கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து 1 போட்டாலே போதும். தேங்காய் இருந்தால் இது ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர், ஆனால் இருந்தால் இந்த கத்திரிக்காயை அப்படியே சப்பாத்திக்குள்ளே வச்சு அப்படியே சாப்பிடுங்க.
ஓவர் டன் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு கறி மசால் பொடி சாம்பார் பொடி அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி கறி மசால் பொடி மஞ்சத்தூள் மீன் மேக்கு ஒரு 2 ஸ்பூனுக்கு அளவுக்கு மீன் மேக்கு கத்திரிக்காய் 300 கிராம் கத்திரிக்காய். அவ்வளோதாங்க. இவங்க கொதிச்சிட்டா இவங்கள இறக்கி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி போடுறதில் இறங்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி கல்லில் மாவு பிடிக்குது இல்லைங்களா, அதை குறைந்து விட்டுக்கிறேங்க. ஏடா வீடியோ பார்த்துட்டு ஓடிட்டு இருக்குது, ரொம்ப எழுப்பிடுச்சு அப்படின்னு நினைக்காதுங்க. அதான் இருக்கேன். அது மேலும் பள்ளமாக நம்ம தேய்க்கும் போது அது ஒரு மாதிரியாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் அதாவது இந்த மக்கள் புத்தி பாருங்க. அந்த பணம் கொடுக்குற வார்த்தைக்கு இந்த கட்சிக்காரன் எவ்வளோ கொடுக்குறான், அந்த கட்சிக்காரன் எவ்வளோ கொடுக்குறான் அப்படின்னு சந்தா விட்டா ஏரியை விட்டு ஏறி இங்கேருந்து ஓமலூரில் இங்கேருந்து போயிட்டு இந்த என்ன பார்த்திபன் சார் எல்லா இடத்துலையும் போய் கையேந்தி உங்களுக்கு கொடுங்க. ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு கற்று வச்சுட்டாங்கல்ல, பாடம் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் அவங்கள அப்படி இலவசம்னு சொல்லிட்டு வளர்த்து வச்சுட்டாங்க இல்லையா, அதனால அலைஞ்சாங்க. இன்றைக்கி இதை ரொம்ப சிம்பிளாக அவங்க வீட்டில் ஏதாவது
கோடிக்கணக்கில் அவங்க வீட்டு பிள்ளைங்க எங்கேயாவது போய் செலவு பண்ணிட்டு அவங்க கிடைக்கிற இதை வேலையாகட்டும் எதுவும் கிடைக்காம இருந்துச்சுன்னா அவங்க எப்படி குடிப்பாங்க, எகிருவாங்க, சாப்பாடுவாங்க, குடிப்பாங்க. இப்போ அவங்க தொண்டர்கள் மட்டும்தான் போயிட்டு அங்கே நின்றுட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பீச்சில். குழம்பு ரெடிங்க, அவ்வளோதான் மக்களோட தீர்ப்பு பாருங்க. அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இதுக்கெல்லாம் போய் என்னங்கக்கா, இதுக்கெல்லாம் போய் பெருசு நீங்கள் திறந்த மாட்டீங்க, அதை பண்ண மாட்டீங்க, இதை பண்ண மாட்டீங்க. உங்கள் பசங்க சரி, அவங்களோட மைண்ட் ஷெட்டு, அவங்களோட தொழில் அந்த மாதிரி, எண்ணங்கள் அந்த மாதிரி. அதனால பசங்களை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ நமக்கு வந்து டிஎம்கே பிடிச்சி செய்வார். அவங்க அப்பா காலத்தில் செஞ்ச கரண்ட் ஃப்ரீ கரண்ட் கொடுத்தாங்க நிறைய. அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஏதோ ஒவ்வொன்று செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அடிமட்ட தடத்தில் இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்காங்க. அதனால் ஏதோ ஒரு நல்லது நடக்கட்டுமே பார்க்கலாம், இவங்க வந்து தம்பி வந்து என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். எல்லாருக்குமே வந்து எல்லாம் பேசுகிறாங்களே 10 வருஷம் 20 வருஷம் ஆண்டவங்க மட்டும்தான் அதில் அனுபவம் இருப்பாங்க. எல்லாருமே அனுபவம் எங்கே இருக்குங்க? நீங்கள் வந்து ஸ்கூல் போகாமல் எல்கேஜி யூகேஜி படிக்காமல் உங்களுக்கு அனுபவம் வந்துடுச்சா? நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலில் எல்லாம் வந்து நம்ம கற்றுட்டு தான் அந்த தொழிலே செய்கிறோம்ல, சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுலேயும் அடிபட்டு நெளிவு சுழிவு கஷ்டம் நஷ்டம் எவ்வளோ நஷ்டங்களாகும் ஒரு தொழில் செய்யும்போது. புதுசாக ஒரு தொழில் அத்தனையும் நம்ம ஏற்றுட்டு செய்கிறோம் இல்லைங்களா, நமக்கு பிடிச்ச தொழிலை கூட. அந்த மாதிரி தான் இருக்குது. உனக்கு என்ன தெரிய போகுது, இவனுக்கு என்ன தெரிய போகுது. சினிமா நடிகர் எல்லாமே தாங்க. அவர் தாத்தா கலைஞர் தாத்தா எத்தனை படங்களுக்கு வந்து கதை வசனம் எழுதினார். அந்த படத்துங்களையும் இவருக்கு வாசம் போடுற மாதிரி நடிச்சிருப்பார். ஸ்டாலின் அண்ணா எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அட்டகாசம் இறந்துட்டு நல்லதே நடக்கும். விஜய் வந்து இதுலேயும் தோல்வி அடைய மாட்டார். எல்லாரோட அன்பு அந்த ஆசீர்வாதமும் இன்னைக்கு நடக்கிற போராட்டத்தில் அவர் பாடம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அவருக்கு ஒரு அனுபவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, உலகம்னா எப்படி ஒரு ரசிகர் ஒரு இது அவங்க இப்படி தான். உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து இப்படி கூட இருந்த அரசியல்வாதிகளே இப்போ எப்படி வந்து எல்லாம் கூட்டு கலவாணியாக சேர்ந்துக்கிட்டாங்க, அதை தெரிஞ்சுக்கணும். அவங்க 2 பேர் 2 பாயிண்டில் இருக்கும்போது அடிபட்டுக்குவாங்க, கழிவு ஊற்றுக்குவாங்க. இப்போ 3ஆவதாக ஒருத்தர் வந்து இறங்கும்போது அந்த 2ம் சேர்ந்துட்டு 2 சாக்கடையும் சேர்ந்துட்டு எந்த அளவுக்கு குட்டையை குழப்பம் விட்டுக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தான் மக்களுக்கு தெரியுதான். அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இதை கொடுத்தாங்களாம். இப்போ வந்து அவ்வளோ கடன் இருக்கான். இவனுக்கு என்ன தெரிய போகுது, இத்தனை வாக்குறுதியை கொடுத்துருக்குறான், இது செய்ய முடியுமா இவனால்? நஷ்டம் உங்களுக்கு எது? அந்த வேலை உங்களுக்கு எதுக்கு? சரி, அப்போ சப்பாத்தி போடலாம். குழம்பு ரெடி ஆச்சு. சப்பாத்தி போட்டு இது சும்மா சாம்பிளுக்கு தான் போடுறேன். தம்பி எந்திரிச்சு தான் போட முடியும். பாய் மக்கள், இன்றைக்கி வந்து குழம்பு சப்பாத்திக்கு இதுதான். ஒன்றும் பார்க்கலாம், எல்லாமே நன்மைக்கே நன்றாக நடக்கும். தம்பி வெற்றி 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 நிச்சயம். இதை விட நிறைய பேர் இன்றைக்கி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வாழ்த்திட்டாங்க, பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. என் மாதிரியே எல்லாருமே வந்து நிறையா பிரார்த்தனை நிறைய அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வீட்டு பிள்ளையாக தான் நினச்சிட்டு எல்லாமே வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. கேட்குற கேள்விங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து நடத்தி காட்டணும். ஐயா, உன்னோட இதை வந்து நீ ஒரு அடி பின்னோக்காமல் போயிட்டு இருக்க இல்லையா, அது கண்டிப்பாக கடவுள் வந்து உனக்கு மீண்டும் மீண்டும் மீண்டும்
ஒரு நல்லதை கொடுக்கறதுக்கு தான் இந்த வழியெல்லாம் திரும்பி பார்த்துடுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பாய். நல்லபடியாக வெற்றிகரமாக என் ஆட்சியில் உட்காருவேன். நல்லா எல்லாம் கொடுத்து வாக்கும் காப்பாற்றுவேன். பாய்க்குண்ணா.